ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஹெல்த்தியான பாதாம் பால் தாங்க செய்ய போகிறோம். இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே குடிச்சிடலாம். நம்ம கடையிலலாம் போய் வாங்கினோம்னா காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சில்லுன்னு கொடுக்கலாம். இப்போ வெயில் காலங்கிறனால நம்ம சூடாகவும் குடிக்கலாம், ஜில்லுன்னு குடிக்கலாம். இப்போ வெயில் காலங்கிறனால நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடிக்க போகிறோம். வாங்க இந்த பாதாம் பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாதாம் பால் செய்கிறதுக்கு நான் 30லேருந்து 35 வரைக்கும் நான் பாதாம் பருப்பு எடுத்து ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி வெதுவெதுப்பாக சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பருப்பையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு பாலோ இல்லை தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சோண்டு பால் சேர்த்து இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் ஏன் வச்சுருக்கேன்னா, இந்த பாதாம் நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றும் போது நம்மளுக்கு கட்டி போடும். இதில் இப்போ ஊற்றினோம்னா, நான்ஸ்டிக்கில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பால் ரொம்ப பொங்கி வராது. அதனால தான் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் திக்கு பால் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பால் காய்ச்சின உடனே நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு அதோட நம்ம கலருக்கு குங்கும பூ சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டோன்னா நம்ம ஆஃப் பண்ணால் சர்க்கரையை கலந்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ கொதித்து பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸுக்கு இது ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க பால், பாதாம் பால். அதுக்கு அது தகுந்த மாதிரி நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். கொஞ்சம் ஸ்டவ்வை கூடவும் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்குறதுனால நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த பாதாம் பால். ரொம்ப சத்தானது கூட. இது நம்ம வெயில் காலங்கிறனால நம்ம கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சிக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் சூடாகவே குடிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே நம்மளுக்கு கெட்டியாகும். அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. இதோட இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம். இப்போ கிண்டி விட்டே இருங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும், ரொம்ப திக்காக வேணாம், ஏன்னா நம்ம குடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானால் போதும். இப்போ இதோட நம்ம கலருக்காக நம்ம குங்குமப்பூ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். இப்போ இது வாசனைக்கு கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலே எதுனாலும் செஞ்சு கொடுக்குறதாங்க அவங்க ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த பாதாம் விழுதும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் பரவாயில்ல, போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனவுடனே நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு சூடாக வேணுன்னா நீங்கள் இப்படி குடிக்கலாங்க. அப்போ வெயில் காலங்கிறனால நம்ம சில்லுன்னு குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது ஆறட்டும். ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு பரிமாறலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 லிட்ரு பால் தான் எடுத்தோம். அதில் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கிண்ணத்துலேயும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ இது மேலே கொஞ்சோண்டு நம்ம பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நீ விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான பாதாம் பால் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்லாம் நிறையா கொடுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.